வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நீலகிரி மாவட்ட மனித உரிமை கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய குமார் அவர்கள் செய்தியையும் தகவலையும் தந்திருக்கிறார். இது 2 நாட்களாக திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் சர்வதேச உரிமை கழகத்தின் மற்றும் அனைத்து அமைப்புகளின் வளர்ச்சி திட்டம் முகாம் ஒன்று நடைபெற்றது என்றும் இந்த நிகழ்ச்சியில் நமது செய்தியாளரும் ஒளிப்பதிவாளருமான நீலமலை ராஜா போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள் என்றும் அவர்கள் கலந்து கொண்டு நமது செய்தியை நீலமலை தொலைக்காட்சிக்கு தந்திருக்கிறார்கள். சர்வதேச உரிமை கழகத்தின் நிறுவனர் மூதறிஞர் பெருந்தலைவர் டாக்டர் எஸ் சுரேஷ் கண்ணன் அவர்கள் முன்னணியில் எஸ் தினேஷ்குமார் கழக தலைவர் அவர்கள் சி சரண்யா, இந்த நிகழ்ச்சியில் எஸ் குமார் பிற்படுத்தப்பட்டோர் மலை வாழ் மக்கள் மாநில அமைப்பு செயலாளர் அவர்கள் கலந்து கொண்டு நீலகிரி மாவட்ட மலைவாழ் மக்கள் கோரிக்கையை நிறைவேற்றப்பட்டது என்றும் அதனை தொடர்ந்து தோடர் இன மக்களின் பாரம்பரிய உடையை நமது நிறுவன தலைவர் அவர்கள் அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது என்றும் மலைவாழ் மக்கள் உரிமை கழகத்தினுடைய புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் ஜெனிதாஸின் மாவட்ட தலைவராக மாவட்ட செயலாளராக அள்ளிராணி, மாவட்ட இணை செயலாளர் சர்மிளா, மாவட்ட துணை செயலாளர் அகிலா ஆகியோர் நியமிக்கப்பட்டார்கள் என்றும் இது பற்றி குமார் அவர்கள் நமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்னிச்சர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்னிச்சரில் உடன் சோஃபா, டீபாய், ஃபுல் கார்னர் சோஃபா, டைனிங் டேபிள். இந்த மகிழ்வுக்கும் 2 நாள் பயிற்சி முகாமை ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய சித்ரா விஸ்வநாதன் அம்மா அவர்களுக்கு இந்த நிகழ்வுக்கு இவ்வளோ சிரமப்பட்டு அவ்வளோ தூரம் பயணம் பண்ணி அண்ணன் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க கௌரவிகள் விருப்பப்படுறாங்கன்னா சர்மிளா அவர்கள் அந்த மதிப்புக்குரிய ஊட்டி மாவட்ட ஊட்டி மாவட்ட தலைவர் அவர்களை கௌரவிப்பார். அதாவது இந்த எஜுகேஷன் விஷயமா ரொம்ப இன்வால்மெண்ட் எடுத்து உடம்பு சரியில்லைன்னு பரவாயில்ல அந்த சரண்யான கோர்ஸில் வாழ்த்து. ரொம்ப சந்தோஷப்படுறேன். வர முடியாத சூழ்நிலை தான் இருந்தாலும் நான் கண்டிப்பாக வராமல் இருந்திருந்தா என்னுடைய டீமை கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு பேசின ஒவ்வொரு டீமும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே நிறைய லேடிஸ் வேலைக்கு போறாங்க, இருந்தாலும் ஒரு அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவைப்படுது. ஏன்னா குழந்தைங்க எஜுகேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறது இந்த இதில் நிறைய சிறப்பு திட்டங்கள் எக்ஸ்ட்ரா இன்கம் வருது லேடிஸ்க்கு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நான் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு கன்வே பண்ணி இந்த குரூப்பில் எப்படியாச்சும் குமார் சார் மூலமாக சேர்த்துருக்கோம். இன்னும் அவங்க இன்னும் முன்னேறணும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேயே கூட 20 லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும், எல்லாமே வெளியே தெரியணும்னு ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி ஊட்டியில் நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் இந்த குரூப்பில் கண்டிப்பாக சேர்த்து நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் நல்லபடியாக பண்ணுறதுக்கு சார் மூலமாக வைக்கணும்னு நாங்கள் நினச்சோம். Gola,
உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் பொருளாதார வளர்ச்சி கிடைப்பதற்கு அனைத்து செயல்பாடு செய்யும். ரைட்டா? மறந்துடாம எல்லா வளர்ச்சியும் போடுங்க. உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறப்ப கிடைக்கலாம் போடுங்க. நன்றி. ஒரே நாள்ல இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பிரோஜனமுள்ளதா இருந்துச்சு. இப்பெல்லாம் ஒரு விஷயம் இருக்காங்கிறது வந்து எங்களுக்கு பிரோஜனமுள்ளதா இருந்துச்சு சார். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். எங்களுடைய மலைவாழ் இனத்தை சேர்ந்த டோடா பெண் தான். டோடாஸ்ல கூட நிறைய பேர் முன்னேறி இப்போ வந்துருக்காங்க. ஆனா அதை விட ரொம்ப கம்மியா 20 20 அவங்க கூடூர் சைட்ல இருக்காங்க. நானும் ஊட்டியில வந்து டோடா தான் மெயின். டோடாஸ் வந்து ஓரளவுக்கு நாங்கள் சார் வேற யாரும் கிடையாது. நம்ம அமைப்போட நீலகிரி மாவட்ட தலைவர் மலைவாழ் மக்கள் நீலகிரி போகும்போது இவங்க செய்த ப்ராடக்ட் வாங்குவோம் சொல்லி ஒரு சபதம் சொல்லுவோம். மலைவாழ் மக்களுடைய மாவட்ட துணைத் தலைவர் அலிராணி அவர்கள் நம்முடைய அமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தினேஷ் சார் அவர்களுக்கு பொன்னாடை அளிப்பார். மாவட்ட துணைத் தலைவர் சுசிலா அவர்கள் அமைதியா அமரவும். இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான் மீட்டிங் முடிஞ்சிடும். அமைதியாக அவரது இருக்கையில் அமைதியாக இருக்கணும். வெளியே யார் சொல்லணும் ஒரு 10 நிமிஷம் மீட்டிங். ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்னிச்சர், தேவர்சோலா ரோட், நியர் ஜுமா மஸ்ஜித், ஃபர்ஸ்ட் மைல், கூடலூர். இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் காண்பதற்கு உங்கள் பகுதியில் நீலமலை தொலைக்காட்சி கிடைக்கவில்லையா? உங்கள் பகுதி கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேளுங்கள். நல்லதொரு தொலைக்காட்சியாக இன்றைக்கு உள்ளூர் செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற உன்னத தொலைக்காட்சியாக இருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் உங்கள் இல்லத்தில் நீங்கள் கேபிள் டிவிக்கு கட்டணம் செலுத்தித்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உரிமையில் நீலமலை தொலைக்காட்சி வேண்டும் என்று உரிமையோடு கேளுங்கள். கொடுக்கின்ற கடமை உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டருக்கு இருக்கிறது என்று தெரிவித்து, இதை போல நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்திருந்தால் என்எம் டிவி அங்கத்தினராக மாறுவதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீலமலை தொலைக்காட்சியின் அங்கத்தினராக மாறினால் இதுபோன்ற செய்திகள் எப்போது வேண்டும் யாராலும் கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து நகர்வன பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்